தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறதான உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் தியானத்திற்கென்று சங்கீதத்தின் புஸ்தகத்திலே 9ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே வாசிக்கிறோம். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுவதில்லை. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, தேவன் கைவிடாதவர். அவர் கைவிடாத தேவன். அவர் நம்மை விட்டு விலகுவதில்லை, நம்மை கைவிடுகிறதில்லை. இன்றைக்கு யாருடைய வாழ்க்கையில் கர்த்தர் கைவிடுகிறதில்லை என்று சொல்லும்போது, இந்த இடத்துல வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது, உம்மை தேடுகிறவர்களை கைவிடுவதில்லை. ஆமென். உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. இன்றைக்கு உங்களுடைய உள்ளம் யாரை தேடிக்கொண்டிருக்கிறது? எதை தேடிக்கொண்டிருக்கிறது? எதன் மேல் உங்கள் நோக்கம் அது கடந்து போய் கொண்டிருக்கிறது? தேவஜனமே, வசனம் இந்த இடத்துல தெளிவாய் உரைக்கிறது, உம்மை தேடுகிறவர்களை. ஆமென், ஆமென். அவரை தேடுகிறதான ஒருவரையும் கர்த்தர் கைவிடுகிறதில்லை. உடைய இக்கட்டான சூழ்நிலைகளானாலும் சரி, வேதனையான நிலைகளானாலும் சரி, வலி நிறைந்த வாழ்க்கையின் சூழ்நிலைகளானாலும் சரி, கர்த்தரை தேடுகிறதை எக்காரணத்தை கொண்டு விட்டுறாதீங்க. கர்த்தரை தேடுகிறதை எக்காரணத்தை கொண்டு விட்டுறாதீங்க. வேதத்திலே வாசிக்கும்போது தானியேல் தன்னுடைய வாழ்க்கையில் கடந்து போன பாதைகள், கடினமான பாதைகள், விரோதமாய் கையெழுத்து இடப்பட்டதான சூழ்நிலைகள், சுற்றிலும் சத்துருக்கள் நிறைய காணப்பட்டதான நிலைகள், இவை எல்லாவற்றிலும் நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானால், தானியேலோ வென்றால் தான் முன் செய்து வந்தபடியே தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு பலகணிகளை திறந்து அவரை நோக்கி வேண்டிக் கொண்டான். அவரை தேடினவனாயிருந்தான். இன்றைக்கு கொஞ்சம் பிரச்சனை, கொஞ்சம் வாழ்க்கையில் இடறல், கொஞ்சம் நம்முடைய வாழ்க்கையில் சில இழப்புகள், அப்படியே கர்த்தரை விட்டுறோம், அப்படியே விலகி போக நினைக்கிறோம். இல்லை இல்லை தேவ பிள்ளையே, கர்த்தரை விட்டு விலகணும் நீ நினைக்காத, கர்த்தரை விட்டு தூர போகணும் நீ நினைக்காத. வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, உம்மை தேடுகிறவர்களை, அவரை தேடுகிறதான உங்களை கர்த்தர் ஒரு நாளும் கைவிடுகிறதில்லை. ஒரு நாள் இமை பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களினால் உன்னை சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்லியிருக்கிறார்ல. அவர் கைவிடுகிறது போல இருக்கும், ஆனால் கைவிடுகிறவர் அல்ல, கைவிடுகிறவர் அல்ல. உடைய வாழ்க்கையில கைவிடப்படுகிற அந்த நிலைகளை கர்த்தர் மாற்றி போடுவார். கைவிடப்படுகிறதான அந்த அனுபவத்தை கர்த்தர் மாற்றி போடுகிறார். அவர் உங்களை கைவிடாமல் கரத்தை பிடித்து இறுதி மட்டும் நடத்துவதற்கு, என்ன சூழ்நிலைகள் வந்தாலும், எத்தனை பேர் எழும்பினாலும், எத்தனை விரோதிகள் காணப்பட்டாலும், முற்றும் முடிய ரட்சிக்க வல்லமை உள்ள தேவன் உங்களை ரட்சித்து நடத்துவார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீ கைவிடாத தேவன், உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லையே என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படி உம்முடைய ஜனங்கள் உம்மை தேடுவதற்கு, கர்த்தரிடத்தில் நெருங்குவதற்கு உதவி செய்யும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆம் தேவ பிள்ளையே, வார்த்தைகளை கேட்டவங்க வாழ்க்கையில் கர்த்தரை தேடுங்க, விட்டுறாதீங்க. அவர் நிச்சயமாய் உங்களை கைவிட மாட்டார். அவர் உங்களோடு இருப்பார். God bless you. God bless you.